வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் பட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். யாழினி ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர் எனக்கு. ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க யாழினி. உங்க கூட யார் யார் வந்திருக்காங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என் பேர் யாழினி. நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அழகான கிராமம், அது கண்டராதித்த மேட்டு தெரு. அங்க வந்து எங்க உறவினர்கள், எங்க வயல்வெளி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சமான இடம். அங்க இருக்கிறதே வந்து சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சொல்லும் போதே சந்தோஷம் தெரியுது. ஓகே, இப்போ வந்து என்னோட அம்மா, என்னோட மாமி, என்னோட ஃபியான்சி, என்னோட ஃபியான்சியோட அண்ணா, என்னோட ஃபியான்சியோட அண்ணனோட பையன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஊரே காலி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லை. உங்க ஃபியான்சி வந்து நீங்க பேசும்போது அப்படியே ரசிச்சுட்டு இருக்காரு. யாழினி எவ்வளவு அழகா பேசுறாள், யாழினி எவ்வளவு அழகா நடக்கிறாள்னு. சொல்லுங்க ரமேஷ். ஸோ நீங்க டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஃபோட்டோகிராஃபரா இருக்கேன். ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க. மாடலிங் ப்ளஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். ஓ வெரி குட். ஓகே ஓகே. எப்போ சினிமா ஆசை வந்தது உங்களுக்கு? சினிமா ஆசை சின்ன வயசுலேருந்து கனவு, என்னோட கனவு. அதிகமா வீட்டில் இருக்கிறதோட அப்போ ஊர்ல சைட்லாம் டிவியே இருக்காது. யார் வீட்டுல டிவி இருக்கோ அவங்க வீட்டுல போய் உட்காந்து டிவி போவோம். எங்க அம்மா குச்சி எடுத்துட்டு துரத்திட்டே வரும். எங்கடா உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு டிவி வீட்டுல உட்காந்துருப்பேன். அடிச்சு கொண்டு வந்து போயிட்டு அண்ணனும் அம்மாவும் பயங்கர பெடல் எடுத்திருக்காங்க. அது சரி, பயங்கரமா. அதுல இருந்து எனக்கு சினிமா மேல சினிமானா விட மாட்டேன். நீங்க எடுக்க போற ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஹீரோ, யாழினி தான் ஹீரோயின். அப்படிதான்? கண்டிப்பா. அப்படிதானே? கடவுளோட பிராப்தம் அப்படி இருந்தா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். உங்க கூட வேற யார் யார் வந்திருக்காங்க? என்னோட அம்மா. வணக்கம்மா. நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து காரைக்கால் மேடம். என் பேர் அம்சவல்லி மேடம். ஓகே. நான் வந்து சிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே. ஹெல்ப்பரா இருக்கேன் மேடம். ஹெல்ப்பரா இருக்கீங்க? ஆமா மேடம். வெரி குட் வெரி குட். மருமகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மருமகன் வந்து என் பொண்ணு மாதிரி மேடம். பொண்ணு மாதிரி? எனக்கு 2 பையன்கள் தான், ஆனா பொண்ணு கிடையாது. இவங்க தான் கடைக்குட்டி? ஆமா மேடம். உங்க வீட்டுக்கே செல்ல பொண்ணு? ஆமா, செல்ல பொண்ணு தான். உங்க அம்மா வந்திருக்காங்களா? அவங்க எங்க? என் பேர் சாந்தா, கண்டராயத்தம் எடுத்தர்ல இருந்து வந்திருக்காங்க. சரிங்கம்மா. ரொம்ப எளிமையான அழகான அம்மாவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து கலந்துக்கிட்டது. எதுக்காக இங்க வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து நான் இந்த என்னோட கல்யாணத்துக்காக நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து கலந்துக்கிறேன். ஆமா. உங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா உங்களோடது? லவ் கம் அரேஞ்ச். உங்களோட லவ் பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் பிளே. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் பட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். மேளம் கொட்டு தாலிக்கட்டு, மேளம் கொட்டு தாலிக்கட்டு. இந்த ஷோ பார்த்திருக்கீங்களா? ஒன் டைம் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் பார்த்துருக்கீங்க. ரூல்ஸ்லாம் தெரியுமா? இருந்தாலும் உங்களுக்காக தெளிவாக்குறதுக்காக இன்னொரு வாட்டி ரூல்ஸ் சொல்லிடுறேன். இதில் மொத்தம் 7 படிகள். 4 படிகள் சரியாக சொல்லி ஜெயிச்சிட்டிங்கன்னா 5வது படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் 6வது படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் விளையாடுறதா விட்டு போகிறதா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். விளையாடுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரியான பதில் சொல்ல சொல்ல பரிசுகள் அள்ளிக்கிட்டே இருக்கலாம். விட்டுட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரை என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு வேளை விளையாடி தோந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 படியில் என்ன ஜெயிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு சேரும். வலது கால் எடுத்துச்சு ஒவ்வொரு படியாக போலாமா? முதல் படி தங்க தாலிக்காக லெட்ஸ் பிளே 3 முடிச்சு. டென்ஷனா இருக்கியா யாழினி? கொஞ்சம் இல்லை. ஆமா. அதுக்குள்ள உங்களோட ஃபியான்ஸ் எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? மாமா. அப்படி மாமா ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. கூப்பிடுங்க மாமா. அந்த செல்லமா ஆசையா அன்பா கூப்பிடுங்க மாமா. இது என்ன மாமா? அது மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி இருக்க கூடாது. மாமா அப்படின்னு கூப்பிடுங்க. மாமா. ஓகே ஓகே. மாமாவை பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன்லாம் போய் கேமை ஜாலியாக விளையாடலாமா? இந்த படியில் மொத்தம் 3 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ். முதல் சரியான பதிலுக்கு 1 சவரன் தங்கம். அப்புறம் சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 1 சவரனா மொத்தம் 3 சவரன் தாலிக்கான தங்கம் இந்த முதல் படியில் நீங்க ஜெயிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. டன் டன். ஓகே, முதல் முடிச்சு போட்டுடலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி. மன்மோகன் சிங்கின் மனைவியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஹர்ப்ரீத், ஆப்ஷன் பி குர்ஷரன், ஆப்ஷன் சி ஷர்மிளா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சொல்றீங்க. ஆப்ஷன் ஏ பேர் சொல்லுங்க. பேர் தெரியல. குத்து மதிப்பு அப்படி கெஸ் பண்றீங்களே, அதுக்கு பதில் தெரியல. அதனால ஆப்ஷன் ஏ பில ஏதாவது என்ன தடவை ஆப்ஷன் சொல்லவா? ஏ ஹர்ப்ரீத், பி குர்ஷரன், சி ஷர்மிளா. ஆப்ஷன் பி குர்ஷரன். குர்ஷரன்.
அப்ப இன்னொரு வாட்டி கேட்டா ஆப்ஷன் சி சொல்வீங்க. அப்படியா? அப்படிலாம் இல்லை. இப்பயும் கெஸ் தான். அப்படி இல்லை. ஆப்ஷன் பி தான். மற்றவங்களோட குடும்ப பிரச்சனையில தலையிட மாட்டீங்க, அதனால பேர் தெரியல. கெஸ் பண்றீங்க. ஏபிசின்னு பி தெளிவா சொல்றீங்களா? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இந்த ஏபிசியா இதுன்னு? ஏ ஹர்ப்ரீத். ஏ ஹர்ப்ரீத் நீங்க சொல்றீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க நீங்க. அந்த கன்ஃபியூஷன் ஆன்சர்லயே தெரியுது. உங்களோட வருங்கால கணவர்கிட்ட கேட்போம். கரெக்டான பதில் என்ன உங்களுக்கு தெரியல? பி புருஷன். முதல் பதில் தவறான பதில். மாமா சொன்னதுதான் சரி. மாமா பேச்சு இனிமே கேட்டு நடக்கணும். ஓகே, அப்பப்போ மாமா கிட்ட வந்து இது மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க மாமான்னு சொல்லி கேட்கணும். ஜிகே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். உங்களுக்கான 2வது கேள்வி. மன்மதன் தன் கையில் எதால் செய்யப்பட்ட வில்லை வைத்திருக்கிறார்? ஏ மூங்கில், பி இரும்பு, சி கரும்பு. சி கரும்பு. சி கரும்பு. ரொமான்டிக் மூடுல இருக்கிறதுனால கரும்பு நீங்க சொல்றீங்க. உங்க ஊர்ல நிறைய கரும்பு தோட்டம் இருக்கோ, அதனால அது சூஸ் பண்றீங்க நீங்க. மாமா எப்பவுமே கரும்போடு சுத்திட்டு இருப்பாரு. யாருனே கண்ணு அப்படின்னு. அப்புறம் என்ன? ஒரு இரும்பு இருக்கு, மூங்கில் இருக்கு, எந்த தைரியத்துல நீங்க கரும்புன்னு சொன்னீங்க? இல்ல, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, அதனால கரும்பு வந்து சொல்றீங்க நீங்க. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, படிச்சதுக்கு மரியாதை கொடுத்தாகணும், அதனால 1 சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. கெஸ் தானே அது? நோ, தெரிஞ்சுதான் சொல்லிருக்கீங்க. சரி, எங்கேயோ எப்பயோ படிச்ச ஞாபகம். எங்கேயோ எப்பயோ படிச்சது வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கு பாருங்க. 1 சவரன் தங்கம் கிடைச்சிருக்கு. சரியா? உங்களுக்கான 3வது கேள்வி. ஜஹாங்கீரின் மனைவியின் பெயர் என்ன? ஏ நூர்ஜஹான், பி மும்தாஜ், சி ஷமீரா. ஆப்ஷன் ஒரு வாட்டி போயிடுமா? ஏ நூர்ஜஹான், பி மும்தாஜ், சி ஷமீரா. ஆப்ஷன் ஏ நூர்ஜஹான். இதுவும் கெஸ் தானா? எஸ், கெஸ் தான். ஆனா இது ரைட் ஆன்சர்னால இன்னொரு சவரன் தங்கம். மொத்தம் எத்தனை சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க? 2 சவரன். 2 சவரன் தங்கம் இந்த முதல் ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. என்ஜாய் பண்றீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டு? சரி, நீங்க அவங்கள மாமான்னு கூப்பிடுவீங்க, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? அம்முன்னு கூப்பிடுவேன். அம்மு. அம்மு. உங்க லவ் ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லவ் ஸ்டோரி, அவங்க எங்க அத்தையோட தங்கச்சி பொண்ணு. அவங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என்னதான் லவ் பண்றாங்க நான் நினைச்சிட்டு நான் லவ் பண்ணேன். நான் ஒன் சைடா லவ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை. ஆமா, எனக்கு தேவையான பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சு அந்த பொண்ணை மைண்ட்ல வச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புறான்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப கொஞ்சம் வெக்ஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேலு எங்க மாமா, அதாவது யாழினியோட அப்பா வந்து ஒரு ஆறுதலா ஒரு போல்டா, என் பொண்ணு இருக்காப்பா. கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க யாழினி. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஓ ஃப்ராங்கா பேசுறாரு, அவர் விட்டுட்டு போங்க. எங்க அப்படி பாக்குறீங்க முறைச்சு, அவர் வேற டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க. யாழினியோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா, என் பொண்ணுலாம் இருக்காங்க, என் பொண்ணுலாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசினார். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரிலேட்டிவ்ங்கிறதுனால வர பழக்கம். நான் எப்படி நினைச்சனோ அப்படி யாழினி இருக்கிறாங்க. அது அவங்க தான். அது நீங்க பார்க்கல. அது கொஞ்ச நாள் அந்த பொண்ணு இருந்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இங்க இருக்காங்க. எனக்கு அப்படியே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் இவங்க மேல வந்திருக்கு. அப்புறம் ஓகே, நீங்க சொல்லுங்க இப்போ. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன ஆச்சு? வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா அங்க வந்து பேசுறது, பழகிற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் செப்டம்பர் 12 எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. வர பிப்ரவரி 16 கல்யாணம் நடக்க போகுது. இப்போ வந்து காதல் வெளிப்படுத்துனீங்க. ஆக்சுவலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நான் வேண்டாம் அப்படின்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னோன்னே பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் போக போக எனக்கும் கொஞ்சம் அவங்க மேல காதல் இழுப்பு. அவங்க விடவே இல்ல. எப்படி இருந்தாலும் நீங்க வந்துதான் ஆகணும். கண்டிப்பா. எப்படிலாம் லவ் சொன்னீங்க நீங்க? போன்ல பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி பேசிட்டு இருக்கிறப்ப, அது கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி பேசியிருந்தா அவளுக்கு பிடிச்சிருந்தது, ஆனா அதை வெளிப்படுத்தாம நானா சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு போல. அதுக்கப்புறம் நானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், இது மாதிரி
கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு லவ் பண்ற சொல்லுங்க லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய வேணாம் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வழியில இல்லையா? I understand. அதுக்கப்புறம் அவரு ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பேசிட்டாங்க. அப்போ ஓகே பண்ணிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல, இவதான் என்னோட பெண் அப்படின்னு. கண்டிப்பா. நல்லா இருக்கு லவ் ஸ்டோரி. பார்க்கலாம் உங்களோட மாமா மனசை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. இப்போ 2வது படி வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக லெட்ஸ் ப்ளே தாய் விட்டு சீதனம். உங்க மாமா மனசை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நாங்க தெரிஞ்சுக்கிற ரவுண்ட் தான் தாய் விட்டு சீதனம். உங்க மாமா கிட்ட 6 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம். உங்க மன பொருத்தம் பார்க்க போறோம். சரி சரியா? முதல் சரியான பதிலுக்கு 50,000, அப்புறம் சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10,000 10,000னு 1 லட்சம் வரையும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக நீங்க கொண்டு போலாம். ரெடியா? ரெடி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கேள்வி கேட்டுலாமா? கேட்டுடலாம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஷார்ட் பிரேக். நல்ல ஒரு டான்சர். ஓ நல்லா ஓடிக்குது மாமா, நீங்க டான்ஸ் பண்ணுங்க மாமா ப்ளீஸ் அப்போ ஒரு டான்ஸ், அப்போ டூயட் டான்ஸ் காத்துட்டு இருக்கு. அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் ஆடுறாராமான்னு